இப் அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அடுத்த பாஸ்டர் வந்து நிற்கிறார் என்று தெரியவில்லை. என்றாலும் பாஸ்டர் மார்ட்டின் நிற்கிறார்கள் என்றால் அவரை நாங்கள் இப்பொழுது கலையத்துக்கு வரவழைப்போம். பாஸ்டர் மார்ட்டின் நிற்கிறீர்களா? ஆமாம் சிஸ்டர். ஓ, ஹலோ. நன்றி வந்ததுக்கு. நீங்கள் வந்தது அந்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் அவ்வளவாய் நிற்கிறோம் கேட்பதற்கு. 110 நாடுகளுக்கும் இது செல்கிறபடியால் கர்த்தர் அந்த வார்த்தையை கட்டாயம் நன்றாக உபயோகிப்பார். God bless you. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் இணையத்தின் வழியாய் விசுவாசிகள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியபடி ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை பயந்து சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. கர்த்தாவே, என்னை மறைத்தினை வெளிப்படுத்தும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து நான் ஒரு சீரியஸாக நான் பேசி கொண்டு வந்திருக்கிறேன். ஜெபங்கள்ல பார்த்துக்கணும், நம் கர்த்தரை நேரடியாக தேவனோடு தொடர்பு படுத்துகிறோம் பாருங்க. நம்முடைய விண்ணப்பங்களை சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். ஏற்கனவே செய்த தேவன் செய்த தயவுகளுக்கும் உதவிகளுக்கும் நன்றி செலுத்துகிற காரியமாக ஜெபம் இருக்கிறது பாருங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம அநேக நாடுகளுக்காகவும் சபைக்காகவும் போதகர்களுக்காகவும் ஊழியம் செய்கிற யாவருக்காகவும் நமக்கு தெரிந்தவர்களுக்காகவும் அவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்றோம்னா பரிந்து பேசுகிறோம் ஜெபத்துல பாருங்க. இப்ப ஜெபம் பல வகையில நமக்கு பயனுள்ளதா இருக்கிறது பாருங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் பாருங்க கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஒரு ஆழமான வேறுள்ள மனிதனாக இருக்கிறான் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அந்த ஜெபத்தின் மூலியமாக தீர்க்க முடியும் பாருங்க. ஏன்னா நாம் வானமும் பூமியும் படைத்த தேவனோடு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜெபத்தின் மூலமா தொடர்புல இருக்கிறோம் பாருங்க. அப்பேற்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஜெபத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபத்துல வருது பாருங்க. யாக்கோபு ஜெபிக்கல, ஆனா எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 5 முதல் 8வது வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கலந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடன் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைபட்டு அறிகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்திலிருந்து எதிராக பெறலாம் என்று நினையாதிருப்பாதானாங்க. இருமணம் உள்ளவன் தன் வாழ்வில் நிலைவற்றனா இருக்கிறான். இந்த இடத்துல யாக்கோபு அநேக பிரச்சனைகளுக்கு பதிலாகி ஒரு காரியத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்றார். அது என்னன்னா, நமக்கு ஞானத்துல குறைவா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஞானத்தை கத்திரத்துல கேட்கிறவன் பாருங்க. ஏன்னா அவர் ஞானத்தை நமக்கு தேவனிடத்தில் கண்டிப்பா விசுவாசம் கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பா ஒரு பதில் சொல்கிறார் இருக்கிறார். இந்த இடத்துல விசேஷமாய் ஒரு பிரேயர் பாயிண்ட யாக்கோபு விசுவாசிகளுக்கு அந்த 12 கோத்திரங்களுக்கும் கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க ஞானத்துல குறைவா இருந்தா கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க அப்படின்றாரு. இந்த இடத்துல ஞானம்னா, கர்த்தருடைய ஞானம்னா என்ன, அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேர் அந்த அறிவையும் ஞானத்தையும் ரெண்டையும் குழப்பிக்கிறாங்க. அறிவுங்கிறது வேற, ஞானங்கிறது வேற. அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது அறிவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளை மனப்பாடம் பண்ணி ஒப்புவீங்கன்னா நம்ம மூளை அறிவில போட்டு என்ன பண்ணிடணும்னா மனப்பாடம் பண்ணி கரெக்டா ஒப்புச்சிருவோம். அதுதான் ஒரு அறிவு பார்த்துக்கணும். ஆனா அந்த 10 கட்டளைகளுமே கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேவ ஞானம். ஸோ அறிவுக்கு ஞானக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம அறிவை ஸ்கூல் காலேஜஸ்ல போய் யூனிவர்சிட்டியில போய் நம்ம கத்துக்கலாம். ஆனா தேவ ஞானத்தை நம்ம ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டியில போய் கத்துக்க முடியாது பார்த்து. அது பரலோகத்துல இருந்து பொறுக்கப்படுகிற ஒரு காரியம். அது யார் இருந்து வரணும், நேரடியாக தேவன் தான் வரும். ஏன்னா தேவனே ஞானமா இருக்கிறார். தேவனுடைய ஞானத்துடைய ஆவியானவருக்கு பேரு ஞானத்தின் ஆவியானவர் அர்த்தம். அவர் அது ஞானத்தை கொடுக்கறதுனா பரலோகத்தினால மட்டும்தான் முடியும். நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜ்ல கண்டிப்பா முடியாது. ஸ்கூல்ஸ் காலேஜ் நம்மளை அறிவாளி ஆக்கலாம், பட் ஞானவனாக ஆக்க முடியாது. அப்ப இந்த கர்த்தருடைய ஞானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. உங்களுக்கு
யாக்கோபு இந்த இடத்துல எழுதும் பொழுது உங்களுக்கு அறிவுரை குறைவுலா இருந்தால் நீங்க கத்துறதை கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லல அவரு. ஏன்னா அவருக்கு நன்றாகவே தெரியும் ஞானம் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஞானத்துல குறைவா இருக்கா, நீங்க கத்துற இடத்துல கேளுங்க. அந்த தேவனுடைய ஞானத்தை கத்தர் கொடுக்க அவர் என்ன பண்றாரு, அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. விசுவாசத்தினால் கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஞானம் நமக்கு வெளிப்படும் பாருங்க. அப்ப கர்த்தருடைய ஞானம் இதை கொடுத்து நம்ம இன்னைக்கு இந்த வாழ்ல நம்ம தியானிக்க போறோம் பாருங்க. கர்த்தருடைய ஞானம் என்னென்ன செய்கிறது, கர்த்தருடைய ஞானம் எங்கிருந்து வருகிறது, நம்ம பார்த்தோம்னா பரலோகத்துல இருந்து வருகிறது என்று பார்த்தோம். அது எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும், கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு எதன் அடிப்படையில் நமக்கு கொடுக்கிறாரு, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படியா இருக்கிறோம், இதெல்லாம் அந்த ஞானம் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நம்ம விசேஷமா சங்கீதம் 111 இப்ப தேவைப்பட்டு பாருங்க. சங்கீதம் 111 அதிகாரம் 10வது வசனத்துல நான் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம், அவள் கட்டளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சியை என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்க இந்த இடத்துல சங்கீதம் 111 10வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்பட, என்னைக்கு ஒரு மனுஷன் பாருங்க ரட்சிப்படைகிறானோ, கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறானோ, அப்பயே அவன் வாழ்க்கையில ஞானமானது ஊட்டுண்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. நான் பல பேரை ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் நான் பல கிராமங்களுக்கெல்லாம் சென்று ஊழியம் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்பொழுது அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மனிதருடைய வாழ்க்கையை, அவருடைய முந்தின வாழ்க்கையும் பிந்தின வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பாருங்க கிறிஸ்துவுக்குள் வளர வளர அவருடைய ஞானமானது நல்லா சிறந்தவர்களா இருக்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரொம்பவும் ஒரு இன்னோசன்ட் பீப்புள், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது பார்த்தோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வளர வர அந்த வசனமே அவர்களை போதிக்கிறது. சரியாக படிக்காதாலும் கூடி வேத வசனத்தை சரியாக படிக்கக்கூடிய ஞானம் பாருங்க இந்த கர்த்தருடைய ஞானத்துல அவர்களுக்கு கிடைக்கிறது நான் கண்கூடாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், பார்க்கிறேன். அது மட்டும் கிடையாது, இதே கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம் என்ற வசனம் பாருங்க நீதிமொழிகள் 9:10 வருது, நீதிமொழிகள் 1:7 வருது பாருங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னா, அப்ப தேவனுடைய பயப்படுற காரியம் எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. ஒரே வசனம் 3 இடத்துல திரும்ப வருதுன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து எம்பசைஸ் பண்றாரு பாருங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு, நம்முடைய சபையை நடத்துறதுக்கு, நம்முடைய தொழிலை நடத்துகிறதுக்கு, இந்த பிராக்டிக்கல் வேர்ல்டு, பிசிக்கல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எல்லாத்துக்குமே இந்த அறிவு நம்ம படித்த அறிவெல்லாம் பத்தாது பாருங்க. படித்த அறிவை வச்சு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் பாருங்க நிறைய படிச்சிருக்கேன். என்கிட்ட 3 மாஸ்டர் டிகிரி இருக்கு பாருங்க. 3 மாஸ்டர் டிகிரி இருக்கு, 4 டிப்ளமோ வச்சிருக்கேன். அதிகமா படிச்சிருக்கேன். ஆனா அதிகமா படிச்சிருந்தாலும் சில நேரங்கள் என்னுடைய கம்பெனில வேலை செய்யும் பொழுதோ அல்லது இது வரும்போது இங்க படிப்புலாம் ஒன்றதுக்குமே உதவாது பார்த்துக்கணும். நம்ம தேவ சமூகத்துல காத்து இருக்கும் பொழுது, தேவ சமூகத்துல அவர் தேவனை மையப்படுத்தும் பொழுது, அவருக்கு பயப்படுது வர்ற ஞானம் இந்த நான் படிப்பினால் வந்த ஞானத்தை காட்டிலும் 100 மடங்கு இங்கே பெரியது பார்க்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டிருக்கிறேன். நான் என்னோட வாழ்க்கையில எத்தனையோ தடவை நான் தேவ ஞானத்தினால பலன் அடைஞ்சிருக்கேன். அதெல்லாம் சாட்சி சொன்னா இங்க நேரம் பத்தாது. அதனால தேவ ஞானம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். அது கோடி மடங்கு அறிவை காட்டிலும் தேவனுடைய ஞானம் மிகச் சிறந்தது பார்த்துக்கணும். இப்ப கர்த்தர் தேவன் தருகிற ஞானம் எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, நீதிமொழிகள்ல 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல 1-7 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 2:1-7. என் மகனே, நீ செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கும் அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போலவும் நாடி புதைகளை தேடுகிறது போல தேடுவாயில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து நீ தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல்னா அது எப்பேற்பட்ட காரியம் அப்படின்னா, நாம் தேவனுடைய ஞானத்தை எந்த அளவுக்கு தேடுகிறோமோ அது எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்துக்கோங்க. அப்ப பரலோகத்துல இருந்து அந்த ஞானத்துல விட்ரா பண்ணா தேவனுக்கு பயப்படுற காரியம் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பாருங்க. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்றது பாருங்க. 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமனா நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இங்க பாருங்க, அந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்துவிய இந்த நீதிமொழிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை தேடணும். ஞானத்தைனா நம்ம இந்த அறிவை தேடுறதுல இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு பெரிய சிக்கல்லாம் ஞானத்தை தேடுறதுக்கு நம்ம அறிவை தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஞானம். நீதிமொழிகள் சொல்ற ஞானம் இயேசு கிறிஸ்துடைய ஒரு பேர் பார்த்துக்கணும். அப்ப தேவனை தேடும் பொழுது
நாம் தேவனை கண்டடைகிறோம், தேவனுக்கு பயப்படுறோம். தேவனுக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் பரலோகத்தின் ஞானத்தை நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார் பார்த்துக்கோங்க. அளவில்லாமல் கொடுக்கும் பொழுது இது நமக்கு என்ன ஆச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஞானம் கிரியை செய்கிறதா இருக்குது. அது மட்டும் கிடையாது, யாருக்கு ஞானத்தை கொடுக்கணும்? 7ஆம் வசனம் சொல்றது, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்து வைத்து போகிறார் இருக்கு. நீதிமான்களுக்காகத்தான் ஞானம் கொடுக்கிறாரு பார்த்தோம். அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும் பொழுதுதான் நாம் நீதிமானாய் மாறுகிறோம் பாருங்க. நம்ம உலகத்துல எவ்வளவு உண்மையா இருக்கலாம், நியாயமானா இருக்கலாம், ஆனா நீதிமானா இருக்க முடியாது பாருங்க. உலகத்துல நாம் நம்முடைய பார்வையில நீதிமானா இருக்கலாம், ஆனா தேவன் பார்வையில நீதிமானா இருக்கணும் அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கணும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தா தான் நீதிமானா இருக்கணும். நீதிமானா அப்ப நம்ம எப்பொழுது நீதிமான் என்று பரலோகம் அங்கீகரிக்கிறதோ, மனிதன் அங்கீகரிக்கல, பரலோகம் அங்கீகரிக்கிறதோ, தேவன் நம்மளை அங்கீகரிக்கிறதோ, அப்பொழுதுதான் பரலோக ஞானம் நமக்கு உண்டாகிறது பார்த்து. அதனால பரலோக அங்கீகரிக்கும் பொழுது அது கிடைக்கப்படுற ஞானம் தான் நம்முடைய வாழ்க்கையில விளையேறப்பட்டது பார்த்துக்கணும். அதனாலதான் உலகத்தாருக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. உலகத்தாரில் தங்களோட அறிவிலே பேசுகிறது. இந்த பைபிளை யார் வேணாலும் படிக்க முடியும். நீங்களும் படிக்கலாம், நானும் படிக்கலாம், உலகத்தாரும் படிக்கலாம். இந்த உலகத்தாருக்கு என்ன பண்றாங்க, அந்த பைபிளை படிச்சுக்கிட்டு 1000 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க பார்க்கணும். அவர்கள் அவர்கள் மூளை அறிவிலே படிக்கிறார்கள். நாம என்ன பண்ணணும், இருதயத்தில் இருக்கிற ஞானத்துல தேவனோடு படிக்கும் பொழுது தேவனோடு ஒன்று சேர்க்கிறோம் பார்க்கணும். அந்த வேதம் ஒரு உயிருள்ள எழுத்து பாருங்க. நம்ம வேதத்தை நம்ம படிக்க படிக்க, நீதிமானாகிய நாம் படிக்க படிக்க இந்த வேதம் நம்மளோட பேசுகிறது. தேவ ஞானத்தை அளவில்லாமல் நமக்கு வெளிப்படுத்துகிறது பார்க்கணும். அப்ப தேவ ஞானம் நமக்கு வாழ்க்கையில வேணும் அப்படின்னா நம்ம வேதத்தை சிநேகிகளா இருக்க வேண்டும், நம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க வேண்டும் பார்த்துக்கணும், நம் நீதிமானா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவ ஞானம் பரலோகத்துல இருந்து நமக்கு வந்துருது. நான் முதலாவது என்னுடைய பிசினஸ்ல பல காரியங்கள்ல நான் தேவ ஞானத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. விசேஷமா பாருங்கன்னா, நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருந்தேன் பாருங்க. செப்பல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருந்தேன், ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ். அப்பொழுது பாருங்கன்னா, கடைகள்லாம் புது கடையில ஆர்டர் எடுக்கிறதுனா, ஒரு ஹோல்சேல்ல போய் ஆர்டர் எடுக்கிறதுனா விட முடியாது, ரொம்ப கஷ்டம். என்னன்னா ஏற்கனவே நம்மளோட டெவலப்பான கம்பெனிஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆர்டர் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ புது கடையில நம்ம ஆர்டர் எடுக்கணும், ஹோல்சேல்ல சப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற டிமாண்டை அல்லது நம்ம ஒரு ஆஃபர் அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன ஆஃபர் கொடுக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அல்லது ஒரு டிசைன்ஸ் போட சொல்லுவாங்க, அது யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள கம்பெனிகளும் இருக்கிறாங்க பாத்தீங்க. எங்களுக்கும் ஒரு பிராண்ட் ஒரு டிசைன் போடுங்க, அது யாருக்குமே கொடுக்கக்கூடாது நீங்க அப்படின்வாங்க. அவங்களே சில நேரம் பேர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம அந்த குருவி மூலையெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் போட முடியாது. நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சில டிசைன்ஸ் காமிப்பாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொன்னேன். அதை பார்த்து நான் அப்படியே செஞ்சிருக்கேன் பாருங்க. அப்படியே செஞ்சு நான் சப்ளை பண்ணும்போது அது வேற ஆள் கொடுக்காத போது அதோட டிமாண்ட் நமக்குள்ள ஒரு இது கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நான் புதுசா ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல்ல ஆர்டர் எடுக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் போடுறது, அடுத்த டிசைன் நீங்க போடக்கூடாது, அடுத்து வேற டிசைன்ல போடணும், அடுத்து நீங்க பேட்டர்ன் கொடுக்கும்போது வேற பேட்டர்ன்ல இருக்கணும், இந்த பழைய பேட்டர்ன் ரிப்பீட்டடே ஆகக்கூடாது அப்படின்னாங்க. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் ஐம் நாட் ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. நான் அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா இருந்தாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து உட்காரும்போது கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிசைன், ஒரு டிசைன் நம்ம டிசைன் கிடையாது. எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் என் கம்பெனிக்கு வருவாங்க, பார்ப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, என்ன சார் நீங்க இவ்வளவு டிசைன்ஸ் போடுறீங்க, இந்த டிசைன்ஸ் எல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது, பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் நிறைய போடுறீங்க அப்படின்னுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இது என்னுடைய ஞானையும் என்னுடைய திறமையே கிடையாது பாருங்க. சொல்ற மாதிரி நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமோ கிடையாது. இது தேவ ஞானம். தேவ ஞானத்தினாலதான் அவ்வளவு காரியங்களை யூகித்து எப்படி அந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது பெசலியலுக்கும் மகோலியலுக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரோ, சகல காரியங்களை யூகித்து செல்லக்கூடிய ஒரு ஞானம். அப்பேற்பட்ட ஞானத்தை கர்த்தர் எனக்கு அந்த தொழில் செய்யற காரியங்கள் கொடுத்தாரு. வேலை செய்யற இடத்துலயும் அப்படித்தான். நான் பெரிய பெரிய கம்பெனிலாம் மேலிடத்துல ஒர்க் பண்ணும்போது அப்படிதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் சுச்சுவேஷன் தீர்க்கவே முடியாது பார்த்துக்கணும். அதெல்லாம் பல பேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கையில நிற்கும் பார்த்துக்கணும். கர்த்தர் நான் என்னுடைய திறமையில அதை நான் அப்ரோச் பண்ணேன்னா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிருவேன். நான் முதல் தேவ சமூகத்துல போய் உட்காருவேன். அந்த காரியத்தை பெண்டிங் போட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தரத்திலிருந்து சரியான வசனத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல உள்ள எந்த சிக்கலுமே அப்படியே கர்த்தர் அதை சரி பண்ணி கொடுப்பாரு பாருங்க. இப்ப தேவ ஞானங்கிறது நம்மளால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்க்கும். அதனாலதான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்லும்பொழுது அருமையா சொல்லுகிறாரு, நீங்க ஞானத்துல குறைவா இருந்தாலும் ஞானத்துல சமூகத்துல போய் கேளுங்க. கர்த்தர் கொடுக்க அவர் தாராளமா இருக்கிறாரு. அந்த ஞானம் தான் உன்னை வழி நடத்தும். அந்த ஞானம் தான் கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்படி நடத்தும். இயேசு கிறிஸ்துவ பல வகையில அவங்க வஞ்சனையா பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் மேல நூதனமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஞானத்தினாலே அவர் பதிலளித்தார். அவர் ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க.
அப்ப நீதிமான்களுக்கு வந்து ஞானத்தை வந்து கொடுக்கிறாரு. அது எங்க விவரிச்சு சொல்லுதுன்னா, நீங்க பிரசங்கில எடுத்துட்டீங்கன்னா, பிரசங்கி 2வது அதிகாரம் 26வது வசனத்துல இப்படியாக வந்து சொல்லுகிறது. 2:26, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு அப்படின்னா நாம் நமது பார்வைக்குன்னு சொல்லல. இதுல மனுஷனுடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் கிடையாது. தேவனுடைய பார்வைக்கு நல்லவன் யார்? மனுஷனுடைய பார்வைக்கு வந்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை குறிச்ச வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு பாருங்க, எல்லாமே தப்பான ரிப்போர்ட்டா தான் இருக்கும். அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் கொடுக்குற ரிப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து கர்த்தர் சொல்றாரு, அவருடைய பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு வந்து யார் நல்லவனா இருக்கா? தமது பார்வைக்கு. அதைத்தான் வந்து கர்த்தர் பார்க்கிறார். அவரை வந்து அப்படியே என்ன அர்த்தம்? தேவனுடைய நீதிமான் தான். தேவனுடைய நீதிமான்ற வார்த்தையை தான் இந்த இடத்துல சொல்றாரு. ரைட்டியஸ் மேனை தான் சொல்றாரு அவரு. தேவன் நான் நீதிமானுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அதுதான் அந்த வார்த்தை. அதோட அர்த்தம் வந்து அதுதான். அப்ப நாம் கர்த்தரை பிரியப்படுத்தலா இருக்க வேண்டும் பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பரலோக ஞானம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். நீங்க பரலோக ஞானத்தை வந்து ருசி பார்த்தவர்களுக்கு அந்த ஞானத்துடைய அருமை வந்து நல்லாவே தெரியும். பார்த்துக்கணும். நம்மளோட வாழ்க்கையில தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த பரலோக ஞானத்தை வச்சுச்சுன்னா அது கரெக்டா வந்து அந்த பிரச்சனையை வந்து அப்ளை பண்ணும்போது தீர்க்க முடியும். நம்ம எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன வார்த்தைகள் பேசணும், எது பேசக்கூடாது, மக்களை எப்படி டீல் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து கர்த்தர் வந்து சொல்லித் தரப்பாரு. ஏன்னா நம்ம வந்து ஏதோ வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு அப்படி பரலோகத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு போலங்க. இந்த பூலோகத்துல எப்படி வாழணும், இந்த பூலோகத்துல நம்ம தொழில் எப்படியாவது செய்யணும், இந்த பூலோகத்துல வந்து நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி வெற்றிகரமா வாழணும், இந்த பூலோகத்துல வந்து நம்ம தனிப்பட்ட பர்சனல் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழணும், இது இது எல்லாத்துக்குமே வந்து ஞானம் தேவைப்படுதா பாருங்க. நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரிதான், ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரிதான், பிசினஸ் மேனா இருந்தாலும் சரிதான், நீங்க ஞானமே இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள ஞானமே இல்லாம ஒன்றுமே கிடையாது. அதனாலதான் வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும், அதாவது நீதிமான்களுக்கும் இந்த உலக மனிதர்களுக்குள்ள வித்தியாசம் வந்து தேவ ஞானம் தான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நம்ம வந்து உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதல இருக்கோம் பாருங்க. நம்முடைய வழி வந்து என்னைக்குமே வந்து அது நீதியின் பாதையா இருக்கணும். நம்முடைய வழி வந்து பாருங்க கர்த்தருடைய ஞானத்தின் பாதையா இருக்கணும் பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி வந்துட்டே இருக்கும் பார்த்துக்கணும். நம்மளும் வந்து அவங்கள மாதிரியே அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஆபரேஷன்லயே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து பாருங்களேன் ஒண்ணுமே ஆகாது. நான் பல கம்பெனில ஒர்க் பண்ணும் பொழுது பாருங்களேன், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது அவங்களே வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த டைரக்ஷன்ல போனா ஃபெயிலியர் ஆயிருன்னு தெரியும். அதனால நான் சொல்லிடுறேன், என்ன வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நான் என்னுடைய வழியிலே விட்டுருங்க, நான் வந்து சரி பண்ணி தருவேன். அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கோபம் இருக்கும். நான் முதலாளியா நீ முதலாளியான்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா சில நேரங்கள் சரி நீங்க பண்ணுங்க, அப்புறம் அவ்வளவுதான், நீங்க பண்ணலன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து இதுன்னுவாங்க. நான் அப்புறம் நேரா போய் ஜெபத்துல வச்சு அந்த காரியத்தை சிறப்பாக தேவ ஞானத்துக்கு நம்ம வந்து வழிவிட்டு நான் செஞ்சு முடிப்போம் பாருங்க. முடிச்ச உடனே பார்த்தோம்னா உண்மையாலுமே நிறைய பேர் சர்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து பல பேர் விட்டுட்டு போன வேலைங்க, எத்தனையோ பேர் விட்டுட்டு ஓடிட்டாங்க, ஆனா நீங்க வந்து முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து என்னுடைய திறமை கிடையாது பாருங்க. என்னுடைய திறமை நடிப்பெல்லாம் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது ஃபெயிலியரா தான் ஆகும். நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய திறமை, நம்முடைய மூளை அறிவு, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிமிட் இருக்கு பார்த்துக்க. ஆனா கர்த்தருடைய ஞானத்துக்கு லிமிட்டே கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ஞானத்தை நாம் வந்து அப்ளை செய்யும் பொழுது அதோட சூழ்நிலை வந்து தனியா, அப்படி சூழ்நிலை வந்து வித்தியாசமா இருக்கும் பாருங்க. நாமே வித்தியாசமா அவரோட பார்வையா தெரியும். அந்த மாதிரி ஆட்களை தான் வந்து வேதத்துல இன்னும் சரி பார்க்க போறோம் பாருங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கோங்களேன். இயேசு கிறிஸ்துவ வித்தியாசமா தெரியாது அப்படின்னு தெரிஞ்சோம்னா, இயேசு கிறிஸ்துவ தீர்க்க தரிசனம் நீங்க பாருங்க. ஏசாயா 11:1-2 வந்து இப்படியா இருக்கிறது பாருங்க. ஏசாயா 11:1-2 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியுமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் வந்து இங்க ஏசாயா வந்து 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் வம்சத்துல வந்து பிறக்க போறாரு. அது மட்டும் கிடையாது, அந்த வம்சத்துல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. சொல்றாரு, அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவியை என்னென்ன கொடுக்குறாருன்னு பார்த்தா ஞானத்தையும் உணர்வையும் அருள்கிறார். அது மட்டும் கிடையாது, ஆலோசனையும் பலனையும் அருள்கிற ஆவியானவர், அறிவிய அருள்கிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர்,
கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இயேசு மேல் இருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்றாரு, அவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார் சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அதனால வந்து தேவ ஆவியானவர் லேசப்பட்டவர் கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். தேவ ஆவியான எத்தனையோ பிரச்சனைகளை மத்தியில் நீங்க இயேசு கிறிஸ்துவ நீங்க பாத்துட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு மனிதன் வந்து தள்ளி கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து மறைந்து போவார். இதெல்லாம் எப்படி நடக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம வந்து அந்த இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க. ஞானத்தின் ஆவியானவர். அதனாலதான் சொல்றாரு, தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது இவ்வளவு காரியங்களை ஃபுல் பண்ணி அவர் அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாருன்னா, அது நம்மளோட கூட ஷேர் பண்றதுக்காக அனுப்புறாரு பாருங்க. நமக்குள்ள அந்த ஆவியானவர் வேணும். அந்த ஆவியான ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறி போனதுக்கு அப்புறம் அந்த ஆவியானவர் திரும்ப பூமிக்கு வர்றாரு. அப்படி வந்தவர் திரும்ப மறுபடியும் இங்க இருந்து போகவே இல்லை. பாத்தீங்க, இன்னமும் ஸ்டில் ஆவியானவர் நம்மளோட கூட தான் இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு இதுவும் ஜெபம் பண்ணும் பொழுதும் அவர் நம்மோட தான் இருக்கிறாரு. நாம் வந்து பாருங்க, ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுதும் கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியானவர் நம்மோட தான் இருக்கிறாரு. அப்படி இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஃபெயிலியர் நடக்குது, ஏன் தவறுகள் நடக்குது? ஆவியானவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தவறு வாழ்க்கையில் நடக்கிறது, நம்ம ஃபெயிலியர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அது காரணம் வந்து நம்ம இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. ஆவியாருடைய ஞானத்தை நம்புறதுக்கு பதிலாக நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு நமக்கு தெரிந்தவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், மற்றவருடைய உதவி, மனிதர் இதை நம்பியே நம்முடைய வாழ்க்கையை சார்ந்து ஓட்டி கொண்டே இருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் வந்து நமக்கு வந்து இந்த ஞானத்தின் கர்த்தருடைய ஞானத்துடைய அந்த பவரை வந்து சுத்தமா தெரிந்து கொள்ளாம விட்டு போடுகிறது. அந்த காரியம் அவர் அந்த ஞானத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய சுய அறிவை பயன்படுத்தல இருக்கோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் வரும். அதனால வந்து அப்ப ஞானத்தின் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னா முதலாவது நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். அப்ப ரெவரன்ஸ் வந்து நம்ம ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுற ரெவரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதா எப்படி? ஒவ்வொரு நாள் எழுந்துகிட்டு அப்படியே பயந்துகிட்டே இருக்கிறது அது கிடையாது. தேவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா தேவனுடைய வசனத்துக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை நான் வந்து வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், தேவ சமூகத்துல உட்கார்ந்துருக்க இருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் வந்து பாருங்க, நாம் செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறா இருக்கிறோம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறா இருக்கும். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு காரியம் இருக்க பாருங்க. இப்படிதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை வந்து கொடுக்கிறாரு. நம்ம எப்படி ஊழியர் செய்யணும், எப்படி நம்ம குடும்பத்தை நடத்தணும், எப்படி நம்ம தொழிலை செய்யணும், எப்படி நம்ம வந்து வேலை செய்ய வேண்டும், மற்ற ஆட்களோடு நம்மளோட கூட உலகத்தார்களும் சேர்ந்து இருக்கிறாங்க பாரு, அவர்களோடு எப்படி பழகணும், இது எல்லாமே தேவ ஞானத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறது. நான் பேசுகிற அப்பொழுது நமக்கே நம்முடைய வாழ்க்கையில ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். மற்றவர்கள் வந்து நம்ம வாழ்க்கை ஒரு டிஃபரன்ஸை பார்க்க வேற, ஏன்னா நமக்கே நம்ம நம்ம வாழ்க்கை ஒரு டிஃபரன்ஸ் வந்து பார்க்கறது வேற பாருங்க. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு ராஜா இருக்காருன்னா அவர் வந்து சாலமோன் தான் பார்த்துக்கணும். சாலமோன் வாழ்க்கையில ஞானம் ரொம்ப ரொம்ப அதிகமாய் வந்து இருந்த ஒரு சாலமோன் வாஸ் வைஸ் கிங்னு சொல்லி உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம் பாருங்க. நம்ம 2 நாளாகமத்துல வந்து சாலமோன காரியத்தை வந்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 2 நாளாகத்துல வந்து சாலமோன்ட்ட வந்து ஆண்டவர் வந்து பேசுற ஒரு காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், ஒரு காரியம் பாருங்க. 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 7ல இருந்து 12வது வசனம் பிடிக்கிறோம் பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புறது என்னிடத்தில் கேள் என்றார். அதுல பாருங்க, சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்குறேன். இங்க பாருங்க எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு விஷயம் பாருங்க. சாலமோன் வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளுன்ற போது அவர் சொல்றாரு, என்னுடைய தகுதியின் அடிப்படையில ராஜாவாகல, நான் வந்து என்னோட தகப்பனுக்கு நீங்க தயவு செய்தீங்க, என் தகப்பனுக்கே அவர் நீங்க கிருபை செய்தீங்க. அதாவது என்னுடைய தகப்பன் தாவீது அவர் தயவின் அடிப்படையில் ராஜாவாகல, அவருடைய உங்களுடைய கிருபையின் அடிப்படையில வந்து ராஜாவாக்குனீங்க. அதன் அடிப்படையில என்ன பண்றேன், நானும் இதுக்கு ராஜாவா இருக்கிறேன் அப்படின்றாரு. உங்களுக்கே தெரியும், தாவீதுக்கு அப்புறம் வந்து அவருடைய ஸ்தானத்துல உட்கார்றதுக்கு வந்து அப்சலோம் எவ்வளவோ போராட்டம் பண்ணான் பாருங்க. தாவீதை முழு மூச்சா பகைச்சான். தாவீது ஆட்களை பூரா அவன் எடுத்துக்கிட்டான். ஆனா இருந்தாலும் தாவீதுக்கு அப்புறம் தேவன் முன்குறித்தவர் யாருன்னா சாலமோன். இந்த சாலமோனுடைய நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா, சாலமோன் வந்து தாவீது வந்து ஆஹ், அவனோட வாழ்க்கையில வந்து பாருங்க, அவர் ஒரு பெரிய நீங்க சாலமோனுடைய வாழ்க்கை வரலாறு இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அவர் வந்து ஒரு பெருசா வந்து அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு அவரோட நீதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த இடத்துல வந்து சாலமோன காரியங்கள் எதுவும் சொல்ல. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய கிருபையை வந்து சார்ந்து கொள்கிறார். நீங்க அதுவும் அவருடைய கிருபைன்னா தாவீது பராக்கிரமுள்ள ராஜா, அதற்கப்புறம் தான் ராஜாவாக்குறீங்கன்னு சொல்லல. தாவீதுக்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, கிருபை செய்தீர்கள், அதன் அடிப்படையில் ராஜாவாக்குறீர்கள் அப்படின்ற ஏன்னா 7வது வசனம் பேசுறது, இப்பொழுதும் தேவனாய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு ஆளின உமது வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர்
பூமியின் தூளத்தினை ஏராளமான ஜலத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்தமா இருக்கிறதுக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். இங்க பாருங்க, நீங்களே சொல்றீங்க, ஒரு ராஜாவுடைய பையன் எப்படி போஸ்டுக்கு எப்படி அவனுக்கு சின்ன வயசுல இருந்து அவனை எப்படி வளர்த்துருப்பாங்க யோசனை பண்ணுங்க. அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும், அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கல்வி அறிவு இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் அவன் விட்டுட்டான். தன்னுடைய திறமையெல்லாம் காமிக்க, திறமையெல்லாம் அவன் பேசல. அதெல்லாம் ஒரே சொல்ல, நீங்க தாவீதுக்கு தயவு காமிச்சீங்க, தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அதன் அடிப்படையில் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறேன், எனக்கு ஞானத்தையும் அறிவை தாருங்க. இது வரைக்கும் அவர் படித்த ஞானம், இது வரைக்கும் அவர் படித்த அறிவெல்லாம் அவர் பேசல பாருங்க. எனக்கு உம்முடைய ஞானம் வேணும், உம்முடைய தயவு வேணும், அதைத்தான் அவர் இந்த இடத்துல கேட்கிறார், தருன்றாரு. ஏராளமா இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பயங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் எதெல்லாம் கேட்கலன்ற பாருங்க. ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, கனத்தை கேட்கல, உன் பயங்கரின் பிராணன் எதிரியோட உயிரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, எதிரிலாம் அழிச்சிருங்கன்னு கூட கேட்கல, நீடிய ஆயுள் கடைசி வரைக்கும் சாகாம இருக்கணும் அதையும் அவர் கேட்கல. கேட்காம என்ன பண்ணாரு, நான் ஒரே இடத்துல, நான் உன்னை அரசாணை பண்ணினா என் ஜனத்தை சொல்ல, என்னுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதான் ஞானத்தை விவேகத்தை நீ கேட்டபடினாலும், அவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ கேட்ட, இதுக்கெல்லாம் சப்ளிமெண்ட் அவர் என்ன கொடுக்குறாருன்னா, ஞானத்தையும் விவேகம் தந்திரம் இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களும் இல்லாதமான ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இப்படி தருவேன் என்றார். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மிகப்பெரிய விஷயம் பாருங்க. அவன் கேட்டது தேவ ஞானம் தான். அவன் கேட்காத எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, இதெல்லாம் கொடுக்குறாரு. என்னென்ன கொடுக்குறாரு அவரு, ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாத்தையுமே தேவன் கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு வாசம், உனக்கு முன்னாடி பின்னாடி உன்ன மாதிரி ஒரு ஞானமுள்ள ராஜா கிடையவே கிடையாது அப்படின்றாரு. அது மாதிரி நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, சாலமோன் எந்த போருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வேதத்துல இந்த இடத்துல இல்லை பாருங்க. சாலமோனுடைய நாட்டில தேசம் அமைதியா இருந்தது, ஒரு அமைதியை கொடுத்தாரு, ஒரு ஞானத்தை கொடுத்தாரு, ஒரு சம்பத்தை கொடுத்தாரு பாத்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க சாலமோன் காரியங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் மூலியமா தான் தேவனுடைய ஆலயம், முதலாவது தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது பார்த்துக்கோம். அவருக்கு இருக்கிற பொண்ணு வெள்ளி வர்த்தம் இதெல்லாம் கொடுக்க அவனுக்கு இருக்க பல ராஜாக்கள் பாருங்க, சில இடங்கள்ல நீங்க ராஜாக்கள் புத்தகம் பாத்தீங்கன்னா, வரி கொடுக்குற ராஜாக்கள் சில இடங்களில் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா சாலமோன் எந்த போருக்குமே போல, ஆனா எந்த வரி கொடுக்குற ராஜாக்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணவே இல்லை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ராஜாக்களை பிரச்சனை பண்ணல. ஈராமுடைய ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நான் எடுத்தாருன்றாரு. அது மட்டும் கிடையாது, சாலமோன் காலத்துல ஒப்பீரின் தங்கம் இருந்துச்சு, ஒப்பீர் ஆஃப் கோல்ட் ஆஃப் ஒப்பீர்னுவாங்க பார்த்தோம். சாலமோன் சொந்தமாக கோல்டு மைன் வச்சிருந்தான்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் தேடிட்டு இருக்காங்க. இந்த ஒப்பீரின் தங்கம் இன்னும் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேடி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, பல வர்த்தக கப்பல்கள் அவரோட காலத்துல இருந்துச்சு பார்த்தோம். அவர்கிட்ட இல்லாத காரியங்கள்ல வெளியே வாசக திரவியங்கள் கொண்டு வந்தாங்க. மயில்கள் கொண்டு வரப்பட்டது, குரங்குகள் கொண்டு வரப்பட்டது. இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம். இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கலா சாலமோன் காலத்துல என்ன நடந்தது ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சு பார்த்து பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பத்தி, நம்முடைய இலங்கையை பொறுத்து அந்த இடத்துல குறிப்பிடுகிறது பாருங்க. இலங்கையில இருந்து தான் மயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்து வாசனை திரவியங்களும் இதெல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து போனது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம். சில நேரங்களில் அந்த ஒப்பீனியன் கோல்ட தேடும் பொழுது ஒருவேளை தமிழ்நாட்டுல இருக்கலாம், ஆப்பிரிக்கால இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க பார்த்தோம். இது இன்ன வரைக்கும் அந்த கோல்டு மைன், சாலமுடைய கோல்டு மைன் இன்ன வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா நம்ம இன்னைக்கு 1 கிராம் 1 பவுன் ஒரு தங்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தங்க விலை இன்னைக்கு விலை ஏறிட்டே இருக்கு பாத்துக்கோ. ஆனா ஒரு பெரிய கோல்டு மைனையே கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் தேவனுடைய ஒரு இது பாருங்க. ஆனா சாலமோன் கோல்டு மைனை கேட்கல. எதிரியும் உயிரை கூட கேட்கல. அவன் கேட்டது தேவ ஞானத்தை கேட்டாரு. ஆனா அவர் கூட இல்லாததெல்லாம் கத்தர் கொடுப்பாரு. சோபா ராஜஸ்ரீ வர்றா, சாலமுடைய ஞானத்தை கேட்கிற ஆச்சரியப்படுறா. பல தேசத்து ராஜாக்கள் வர்றாங்க பாருங்க, சாலமுடைய ஞானத்தை கேட்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு ஞானத்தை தேவ சமூகத்தை கொடுத்துருது. கத்தர் கொடுத்தாருன்னா இப்படிதான் கொடுப்பாரு. அதை புரிச்சுக்க. நம்ம எதை கேட்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம போய் உட்காந்துட்டு நம்ம தேவையெல்லாம் அடிக்கி அப்படியே கேட்கறத விட, எது தேவை, கர்த்தருடைய ஞானம் தேவை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏன் மூலியமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அந்த மாதிரி காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது இதெல்லாம் கொசுறு மாதிரி இன்னைக்கு நம்ம காய்கறி கடையில போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டா சில நேரங்கள் ஃப்ரீயா கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி சில காரியங்கள் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குற காரியங்கள். நம்ம என்ன பண்றோம், அந்த ஃப்ரீயா கொடுக்குற காரியத்துல போய் தலையில தூக்கி வச்சாடுறோம்.
எது முக்கியமோ அதை முக்கியத்துவம் பண்றது இல்லை, முக்கியத்துவம் இல்லாத காரியங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கிறோம் பாருங்க. அதனால வந்து நாம் ஞானத்தை கெட்டலா இருக்கணும்னு பார்க்கணும். இதே நீ யோசேப்பின் காரியத்தை எடுத்துக்கணும்னா ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல வந்து யோசேப்பு காரியம் மிகப்பெரிய பாருங்க, அதுல முக்கியமான வசனத்தை தான் பார்க்கிறோம் பாருங்க. பார்வோன் வந்து யோசேப்புக்கு சொன்ன ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 41ல 38வது வசனத்தை நான் பார்க்கிறோம். 38. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடினால் உன்னை போல விவேகம் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி கிடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்தில் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போடப்பட்ட முத்திர மோகத்தை கலட்டி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்து தெரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி வைத்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்திலுள்ளவர்கள் ஒருவரும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இங்க பாருங்க, அவரே சொல்றார் பார்வோன் உலகத்திலே வந்து அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சிவிலைசேஷன்னா வந்து ஈஜிப்ட் சிவிலைசேஷன் தான். ஈஜிப்டின் ராஜா அங்க வந்து சகல மந்திரவாதிகள் இருந்தாங்க, நியாய சாஸ்திரிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை வந்து தேவ ஞானம் தீர்க்க வச்சிருக்கோம். ஒரு யோசேப்பு, ஜெயில கிடந்த யோசேப்பு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போன சொன்ன மாதிரி போர்த்தியார் வீட்டுல தூக்கி போடும்போதோ போர்த்தியார் வீட்டுக்கு அதிகாரியா கத்த உயர்த்துறாரு, அதான் தேவ ஞானம். அது மட்டும் கிடையாது, இப்போ கத்தர் வந்து யோசேப்போட கூட இருந்தாலும் போட்டுக்க அவனுக்கு காரிய சித்தி உள்ளவரான்றப்ப தேவ ஞானம் பாருங்க, கத்தர் நம்மளோட கூட இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில உண்டாகிறது. அதைத்தான் வந்து போர்த்திபார் வந்து யோசேப்பிட்ட பார்த்தான். அதனாலதான் என்ன பண்றாரு, போர்த்திபார் வீட்டுல தலைமை அதிகாரியா வந்தான். ஜெயில தூக்கி போடும்போது அந்த ஜெயிலர் வந்து யோசேப்பிட்ட வந்து அந்த ஞானத்தை பாக்குறான் பாருங்க. ஞானத்தாக ஜெயிலுக்கே வந்து அவன் தலைவலியாட்டான். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, பார்வோன் எடுத்துட்டேன்னா அவனுடைய ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் பாருங்க. ஏன்னா யாராலும் தீர்க்க முடியாத அந்த ஒரு ஒரு அந்த ஒரு சொப்பனத்துக்கு பதில வந்து அழகா வந்து கொடுத்தான் பார்த்து. அது மட்டும் கிடையாது, முழு தேசத்தையுமே வந்து இவன்கிட்ட வந்து கொடுக்குறாரு பாருங்க. அவர் பதவியில மட்டும்தான் ஒருபடி மேல, மற்றபடி முழு தேசத்துக்குமே அதிகாரி யாருன்னா யோசேப்பு தான். அவன் தன்னுடைய பாருங்க, அவனோட உத்தரவே இல்லாம கையங்காலம் கூட அசைக்க கூடாதுன்ற அளவுக்கு வச்சுட்டாரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, அவனுடைய ஞானத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பார்வோனை ஐஸ்வர்ய நாக்கில வந்து பார்வோனுக்கு கத்தனாகவே வந்து யோசேப்பு வந்து வச்சாரு. பார்வோனையே ஐஸ்வர்ய நாக்கில தான் வந்தான். ஏன்னா அந்த அந்த புஷ்டியான வருஷத்துல எடுத்து அவன் வந்து சேர்த்து வச்சு பாருங்க, ஜனங்கள்ட்ட இருந்து அவர் லேண்டுகளுக்கு பதிலாக வந்து தானியத்தை கொடுக்குறான். பல நாடுகள் வந்து அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றுக்கும் என்னென்ன காஸ்ட்லியான பொருள் இருக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு கொடுக்குறான் பாருங்க. பார்வோனுக்கு முழு தேசத்தையுமே வந்து வாங்கி கொடுத்தான். அப்பேற்பட்ட ஒரு ஞானம் பாருங்க. ஞானம் வந்து வித்தியாசப்படுத்துது. ஜெயில 1000 பேர் இருந்தாலும் யோசேப்பு தனியாக கத்தர் வந்து தெரிய வச்சாரு. ஏன் யோசேப்பு கூட கத்தர் இருக்காரு, கத்தர் வந்து இருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து தேவ ஞானம் நம்மளை வித்தியாசப்படுத்துகிறது. நாம் எங்க இருந்தாலும் சரிதான், எந்த சூழல் இருந்தாலும் சரிதான், நம்ம கத்தரோடு இருக்கும் பொழுது கத்தர் வந்து நம்மளை வந்து தேவ ஞானத்தை கொடுக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 1:30 வசனத்தை கடைசி வசனம் பாருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே என்ற வார்த்தை வந்து கிறிஸ்துவே தேவனால் நமக்கு பார்த்து, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும்போது, கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கும் பொழுது கிறிஸ்துவே அவனுக்கு என்ன பண்றாரு, தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நான் படிக்கும் பொழுதுதான் பாத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் MBA படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்த்தோம். முதலாவது பர்சன் 4 சப்ஜெக்ட்ல அரியர் ஆகி போச்சு. அப்பதான் இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு புரிஞ்சு, தேவ ஞானம் தான் முக்கியம். நம்ம சொந்த அறிவியல படிச்சோம்னா என்ன பண்றது, ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு நானும் முயற்சி எடுத்தேன், படிச்சேன். நான் ஒவ்வொரு நாளும் என் தலையில கை சொல்லுவேன், கர்த்தாவே நீரே என்னுடைய ஞானம், நீரே எனக்கு நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நீர் என்னுடைய ஞானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுத பாருங்க. நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும் போது ஃபுல் அரியர் கிளியர் பண்ணேன். ஒரு தடவை கூட ஃபெயில் கிடையாது. கத்தர் என்ன பண்றாரு, அந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு பாருங்க. ஞானம் வந்து நம்மளோட ஃபெயிலியர் ஆக்கவே கூடாது. நீங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகிற மாதிரி எல்லா காரியத்திலயுமே தேவ ஞானத்துக்கு நம்ம வந்து உங்களோட வாழ்க்கையில முக்கியமா இருக்கணும் பார்க்கணும். ஏன் ஞானத்துக்காக தேவைங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருங்க, கிறிஸ்துவோடு இருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, கிறிஸ்துவை தேடுங்க. மற்றதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி உங்களோட கத்தர் கூட கொடுத்துட்டே இருப்பாரு. மற்றதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எதை தேடணும், நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு, அதுதான் முக்கியம். நம்ம தேவனை தேடும் பொழுது நம்ம வாழ்க்கையில மற்றவெல்லாம் கத்தர் கூட கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி துதிக்கிற மாட்டவரே,
ஞானத்தை அருளும் ஆவியானவரே, புத்தி அருளும் ஆவியானவரே, தெளிவை அறிவும் ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே எங்களுடைய தேவனான கிறிஸ்துவுக்குள் கர்த்தாவே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிற மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஞானம் விளங்கட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் தேவை ஞானம் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். எங்களுக்கு தேவையானது ஒன்றுதான் ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியானவர் நீரே எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் செய்கின்ற ஊழியம், நாங்கள் செய்கின்ற தொழில், எங்களுடைய குடும்பம் எல்லாவற்றிலும் தேவை ஞானம் விளங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய ஞானம் ஆண்டவரே, உன் கர்த்தாவே எல்லா பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்க்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கூட இருந்து எங்களை வாசம் செய்த ஆண்டவரே, வழி இதுவே எங்கள் சரியான பாதையில வழி நடத்துகிற தேவனா இருக்கிற, நீதியின் பாதையிலே, பரிசுத்தத்தின் பாதையிலே கர்த்தாவே வழி நடத்துகிற தேவனா இருக்கப்படியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் மண்டையில் நான் ஒப்படைக்கிறோம் சார். இயேசு கிறிஸ்து வல்லவன் நாமத்தில் ஜெபிக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றா